வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும், கருணை புரியட்டும். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் IT பிரிவை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும், இந்த இணையத்தில் இணைந்துள்ள இரு பால் மெய்யுணர்வாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை தொடங்குவோம். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு மௌனத்தில் விளைந்த முத்துக்கள். இந்த சிந்தனைய ஒரு சின்ன கதையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு ஆசிரமத்துல 2 சீடர்கள் இருந்தாங்க. 2 சீடர்களும் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு சீடர் சொல்றாரு, இறைவனை அடைவதற்கான சிறந்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழிதான் கல் தோன்றி முன் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி. தமிழ் மொழியில தான் ஏராளமான பக்தி இலக்கியங்கள் இருக்கு. அதனால இறைவனை அடைவதற்கு சிறந்த மொழி தமிழ் மொழின்னு சொல்றாரு. இன்னொரு சீடர் சொல்றாரு, இல்ல சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை. மந்திர உச்சாடனங்கள் அனைத்துமே சமஸ்கிருதத்துலதான் இருக்குது. வேதங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. அதனால சமஸ்கிருதம் தான் இறைவனை அடைவதற்கு சிறந்த மொழி அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. 2 பேரும் குரு கிட்ட போய் முறையிடுறாங்க. குரு இத கேட்டுட்டு அமைதியா மௌனமா இருக்காரு. அந்த 2 சீடர்களும் சொல்றாங்க, குருவே சொல்லுங்க, இறைவனை அடைவதற்கு சிறந்த மொழி எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப குரு சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. சீடர்கள் கேக்குறாங்க, என்ன குருவே நீங்க மௌனமா தானே இருக்கீங்க, நீங்க எங்க பதில் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது குரு சொல்றாரு, ஆம், மௌனமே இறைவனை அடைவதற்கான சிறந்த மொழி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மௌனமே இறைவனின் மொழி, தியானமே அதை அடைவதற்கான வழி. ஆன்மீக சாதனைகளில் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான பயிற்சி தாங்க மௌனம். இந்த மௌனத்தை ஞானத்தின் உச்ச வரம்புன்னு ஔவையார் சொல்றாரு. மௌனம் என்பது இந்த மனமானது மெய்ப்பொருளோடு இணைந்து நிற்கும் ஒரு நிலை. அந்த மெய்ப்பொருளோடு இந்த மனம் ஒன்றி நிற்பதால் அந்த மெய்ப்பொருளுக்கு என்னென்ன தன்மைகள், என்னென்ன சிறப்புகள், என்னென்ன ஆற்றல்கள் இருக்கிறதோ அனைத்துமே மனதினுடைய தன்மைகளாக மாறிவிடுகிறது. அதனால மௌனத்தை சர்வார்த்த சாதகம், சகலத்தையும் நமக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் மௌனம் அப்படின்னு சொல்றோம். மகரிஷி சொல்றாங்க, மௌனத்தின் பெருமைதனை யார் எவர்க்கு முன்படர்ந்து வாயாலே எடுத்து சொல்ல முடியும். மௌனமோ அறிவினது அடித்தளம், மிக விரிவு, எல்லை இல்லை, காலம் இல்லை. மௌனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும்னு சொல்றாங்க. முன்வினை ஆகிய சஞ்சித கர்மமும் பின்வினை ஆகிய பிராரத்த கர்மமும் மௌனம் இருக்கும் பொழுது நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறது தான் மகரிஷியினுடைய கருத்து. மௌனம் என்பது பேசாத பேச்சு, மௌனம் என்பது எழுதாத புத்தகம். இந்த மௌனத்தில் இருந்துதான் எல்லா ஞானிகளுமே ஞானம் பெற்றிருக்கிறாங்க. தியானம் செய்யும் பொழுது தியானம் இருக்கும், தியானிப்பவர் இருப்பாரு, தியானிக்கப்படுகிற பொருள் இருக்கும். ஆனால் மௌனத்துல இந்த 3மே ஒன்றாக இருந்து விடும். சும்மா இருக்கின்ற நிலை ஏற்படுகிறது. மௌனமே பிரபஞ்ச சக்தியை நம்மிடம் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. உன் காதுகள் கேட்காத பேச்சை நீ கேட்டதுண்டா? உன் நாவு அசையாத பேச்சை நீ பேசியதுண்டா? உன் மனம் அலையாத பேச்சை நீ ரசித்ததுண்டா? உன் உள்ளிருந்து வரும் ஒளியை நீ உணர்ந்ததுண்டா? உன்னுடைய உயர்ந்த பேச்சை கேளு, மௌனம் செய்திடு அப்படிங்கிறது ஒரு கவிதைங்க. இப்ப இந்த மௌனம்னா என்ன? அப்ப ஆதியில ஒரு வார்த்தை இருந்தது, அது இறைவனோடு இருந்தது, இறைவனாகவே இருந்தது என்று பைபிள்ல ஒரு வசனம் இருக்குதுங்க.
இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நாம சிந்திக்கும் போது மகரிஷியுடைய பாடல் நமக்கு நினைவுக்கு வருது. மகரிஷி என்ன சொல்றாங்க? உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒளி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வரும் வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே மௌனம் ஒன்றோம் இருளன்றோம் மிச்சமாகும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தோற்றங்களையும் நம்ம நீக்கிட்டோம்னா அங்க மிச்சம் இருப்பது அரூபம். அப்ப அரூபத்திலேதானே உருவங்கள் அனைத்தும் தோன்றி இருக்க முடியும். அதே போல எல்லா ஒளிகளையும் ஓசைகளையும் நீக்கிவிட்டால் அங்கே எஞ்சி நிற்பது மௌனம். அப்ப மௌனத்திலிருந்துதான் அனைத்து ஒளிகளுமே வந்திருக்கக்கூடும். அதே போல வெளிச்சத்தை நீக்கிவிட்டால் அங்கே மிச்சம் இருப்பது இருள். அப்ப இருளில் இருந்துதான் ஒளி தோன்றி இருக்கும். அப்ப ஆதியிலே என்ன இருந்தது? இருள் இருந்தது, மௌனம் இருந்தது, அரூபம் இருந்தது. இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, ஒளி இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. அப்ப ஆதியில இருந்தது மௌனம். இந்த மௌனம் ஒன்றுமில்லாத ஒன்றாக இருந்தாலும் அனைத்து ஓசைகளையும் சப்தங்களையும் மொழிகளையும் தன்னுள்ளாக அடக்கி கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த நிலைதாங்க. இந்த மௌனத்தை மகரிஷி ஓம்காரம் என்று சொல்றாங்க. ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓம்காரம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் நாதம். ஓம்காரம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஓசை. இந்த ஓம்கார நாதத்தை நாம கேட்டிருக்கோமா அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க? இந்த ஓம்காரம் என்ற மௌனம் நமக்கு ஒரு புதிய விஷயமே அல்ல. நாம் தாய் வயிற்றில் இருந்த போது மௌனமாக தானே இருந்தோம், மனமற்ற நிலையில தானே இருந்தோம், ஆதிக்கு சமமான நிலையில தானே இருந்தோம். அதனாலதான் ஒரு தாய் கரு உற்றிருக்கிறாள் என்று நம்ம சொல்றோம். கரு என்றால் இறைநிலை. அந்த இறைநிலையே தாயிடத்தில் வயிற்றில் உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம சாதாரணமா வழக்கத்துல தாய் கருவுற்று இருக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். இந்த கரு மௌனமாக இருக்கும் பொழுது இறைவன் அதோடு பேசிக்கொண்டிருக்கிறான். என்ன மொழியில அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம்கார நாதத்தின் மூலமாக பேசுறான். இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் நீ குழந்தையா பிறந்து உன்னுடைய வினைப்பதிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு என்னோடு வந்து சேர்ந்து விடு என்பதை அவன் மௌன மொழியில அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கான். அதனாலதான் குழந்தைகளுடைய எல்லாருடைய காதுகளும் ஓம் என்ற வடிவத்தில் இருக்குது. குழந்தை கூட தாய் வயிற்றுல ஓம் என்ற வடிவத்தில் உடலை அமைத்து கொண்டுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம தாய் வயிற்றிலிருந்து வெளியில வந்ததும் வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஒலிகளையும் ஓசைகளையும் சப்தங்களையும் கேட்டு அந்த ஓம்ங்கிற ஓம்காரத்தை மறந்துட்டோம். மீண்டும் மௌனம் இருந்து அந்த மௌனத்தோடு அந்த ஓம்கார நாதத்தை நம்மால கேட்க முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. சரிங்க, இந்த ஓம்காரம் என்பது எப்படி மொழிகளாக மாற்றம் அடையுது அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு அழகான கவிதை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம். ரகசியமாய் புல் பூண்டு மண் மரம் கல் ஊங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வதை உணர்ந்திட்டோம், ஓம் என்னும் பழக்கம் விட்டோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம். ஆதியில மௌனமாக இருந்த இருளாக இருந்த அந்த சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி துகள்களாக மாற்றம் அடைகிறது. அந்த துகள்கள் தான் இறை துகள்கள். இந்த இறை துகள்கள் சுத்தவெளியில் தற்சுழற்சி வேகம் பெற்று சுழலும் பொழுது அந்த சுத்தவெளியில் உரசி காந்தமாக தன்மாற்றம் அடைகிறது. இந்த காந்தத்தை பிரபஞ்ச காந்தம் அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். இந்த காந்தத்தை தான் ஓம்காரம் என்றும் பிரணவம் என்றும் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க. திரும்ப இந்த சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தினால இந்த இறை துகள்கள் எல்லாம் ஒன்று கூடி கொத்து இயக்கமாக சுழல்கிறது. அதற்கு பெயர் விண். அப்ப விண் சுழலும் பொழுது ரீங்காரம் என்ற நாதம் வெளிப்படுகிறது. அப்ப விண்கள் பல சேர்ந்து பலவிதமான மூலகங்கள் உருவாகின்றன. அப்போ விண்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பமும்
விண்கள் சுழலுகின்ற வேகத்துக்கு ஏற்பவும் வெவ்வேறு விதமான ரீங்கார நாதங்கள் வெளிப்படத் தொடங்கியது. அதன் பிறகு பஞ்சபூதங்கள் தோன்றின. கோள்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், பேரண்டங்கள் உருவான. அதுக்கப்புறம் புல், பூண்டு, மரம், மலை எல்லாமே உருவான. இப்போ இந்த பஞ்சபூதமாகிய காற்று இந்த மலைகளுக்கு இடையேயும், கோள்களுக்கு இடையேயும், மரங்களுக்கு இடையேயும் ஊடுருவி செல்லும் பொழுது ஊ என்ற ஓம்காரநாதம் தோன்றுகிறது. அதன் பிறகு தோன்றிய உயிரினங்கள், பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் எல்லாம் இந்த சப்தத்தை, அதாவது ஓம்காரம், ரீங்காரம், ஊங்காரம் என்ற சப்தத்தை கேட்டு தங்களுக்குள் ஒலிகளை எழுப்புகின்றன. அப்ப இயற்கை என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மனிதன் அனைத்து ஒலிகளையும் ஓசைகளையும் கேட்டு தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்காக சொற்களையும் வார்த்தைகளையும் மொழிகளையும் உருவாக்கும். இப்படித்தான் அந்த ஓம்காரம் என்பது மொழி வடிவமாக தன்மாற்றம் அடைந்தது என்பதை இந்த கவிதையில மிக மிக அழகாக மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் இந்த மொழிகளிலிருந்தும் சப்தங்களிலிருந்து விடுபட்டு அந்த ஓம்காரத்தை நாம் அடைவதற்கான ஒரு பயிற்சி தாங்க இந்த மௌனம். மௌனம் என்பது மன அடக்க பயிற்சி. மனம் அடக்கம் பெறுவதற்கான ஒரு பயிற்சி தான் மௌனம். சாதாரணமா இந்த மனமானது எப்பொழுது அடக்கம் பெறுகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நாம் தூங்கும் பொழுது இந்த மனம் இறைநிலையில் போய் அடக்கம் பெறுகிறது, அல்லது இறைவனே தனக்குள் மனதை அடக்கமாக வைத்துக் கொள்கிறார். இது விழிப்பு நிலையற்ற மயக்க நிலையில் இறைவனோடு சேருகின்ற நிலை. அதை தூக்கம்னு சொல்றோம். இதே விழிப்பு நிலை கூடிய இறைவனோடு ஒடுங்கும் நிலைதான் மௌனம். அப்ப இந்த அடக்கம், மனமானது அடக்கம் போய் பெறுறதுன்றது சாதாரண விஷயமான இல்லவே இல்லை. அதற்கு நமக்கு பயிற்சிகள் தேவைப்படுது. என்ன பயிற்சிகள் அப்படின்னு சொன்னா, தவ பயிற்சிகள். முக்கியமா துரியாதீத தவ பயிற்சியில தான் இந்த மனமானது போய் சுத்த வெளியில ஒடுக்கு. ஆனா துரியாதீதம் நமக்கு மௌனத்துலதான் சித்தியாகுது. சரிங்களா? அப்போ இந்த மனம் ஒரு முனையில் மலர்ச்சி பெற்று புலன்கள் வழியாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. அப்போ அலைநிலையில் இருக்கிறது. அதே மனம் அதன் அடித்தளமாகிய ஆழ்ந்த அறிவோடு இணையும் பொழுது நிலைக்கு வருகிறது. அப்போ அறிவாக தன்மாற்றம் அடைகிறது. மனம், அலை, மனிதன். அந்த மனமே நிலைக்கு வரும் பொழுது நிலை, அறிவு, இறைவன். இந்த ஒரு ஒடுக்கம் என்பது நமக்கு எப்ப நடக்குதுன்னா மௌனத்துல தாங்க நடக்குது. அப்போ இது மௌனம் இருப்பதுங்கிறது நமக்கு எளிமையான காரியமானா எளிமையானதுதான். ஆனா கொஞ்சம் எளிமை இல்லாத ஒரு சிரமமானதும் கூடதான். சரிங்களா? ஏன்னா பேசுவதற்கு நமக்கு பொருளே தேவையில்லை. கண்டென்ட்டே இல்லாம 1 மணி நேரம் பேச சொன்னாலும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது நம்முடைய பழக்கம். பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, ஏதோ பேசுறாங்க, நாமளும் பேசிக்கிட்டே இருப்போம் மணிக்கணக்கா, நேரம் போறது தெரியாம. இதெல்லாம் எப்போ அப்படின்னா மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ நாம மனம் அடக்க பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அப்ப பழக்கத்தின் காரணமாகவும், சூழ்நிலையின் காரணமாகவும், புலன் கவர்ச்சி காரணமாகவும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் எல்லா பொருளுக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய, எல்லா ஆற்றலுக்கும் மூல ஆற்றலான, பேராற்றலான மெய்ப்பொருள், சுத்தவெளி, இறைநிலை. இந்த இறைநிலையோட இந்த மனதை கொண்டு போய் இணைக்கும் பொழுதுதான் அந்த மனம் அடக்கம் பெறுகிறது. முந்தைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. 8ம் 2ம் அறியாத மூடருக்கு என்ன சொன்னாலும் விளங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம துரியாதீதத்துல மனம் அகண்டாகாரம் அளவுக்கு விரிந்து சுத்த வெளியில போய் ஒடுங்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு மகரிஷி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, 8ம் 2ம் அறியாத மூடருக்கு என்ன சொன்னாலும் விளங்காது அப்படிங்கிற பழமொழிக்கு மகரிஷி என்ன விளக்கம் கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது 8 என்றால் தமிழ் எழுத்தில் அ, அகண்டாகாரம். 2 என்றால் தமிழ் எழுத்தில் உ, உயிர்கள். அப்போ உயிர்கள் எல்லாம் அகண்டாகாரம் நோக்கி விரிகின்றன. எதற்காக என்றால் தன் மூலமான சுத்த வெளியில் என்று ஒடுங்குவதற்காக விரிகின்றன, ஒடுங்குகின்றன. அப்போ சுத்த வெளியிலிருந்துதான் விண்கள் தோன்றியது.
அந்த விண்ணுதான் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. அதே விண்ணுதான் உயிர்களிடத்தில் நுண்ணிய இயக்க மூலக்கூறாக உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த உயிர்கள் அகண்டாகாரம் நோக்கி விரிந்து சுத்தவெளியில் ஒடுங்குகிறது. இது ஒரு வட்டம், இது ஒரு சுழற்சி. இதத்தான் ஓம் என்றும் பிரணவம் என்றும் முன்னோர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப இதைத்தான் மன அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனமானது தன்முனைப்பு விட்டு தன் மூலத்தோடு ஒடுங்கும் பொழுது அங்கே அன்பு சுரந்து அருள் ஓங்கும். அதை அடங்க விட்டால் தன்முனைப்பின் அடிப்படையிலேயே 6 தீய குணங்களாக மாற்றமடைந்து 5 பெரும் பழி செயல்களில் ஈடுபட்டு துன்பத்தை தான் அனுபவிக்கும். இந்த மனம் தன் மூலத்தோடு இணையவில்லை என்றால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று அலைந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மனதிற்கு ஒரு நிறைவு என்பதே இருக்காது. ஆனால் ஒரு முறை இந்த மனம் அடக்கம் பெற்றுவிட்டால் அதன் பிறகு அது பெறுகின்ற அனுபவங்கள் அனைத்திலுமே அது நிறைவாக இருக்கும். இன்பத்தை பேரின்பத்தை அனுபவிக்க அது கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனம் அடங்குவதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி தான் இந்த மௌனம். அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னு இதைதான் சொல்றாங்க. அதே தாய்மானவர் என்ன சொல்றாரு? சினமடக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது மனம் என்னும் மாடு அடங்கினால் தாண்டவக்கோனே முக்தி கிடைத்ததென்று என்னேண்டா தாண்டவக்கோனே. அப்ப எல்லா சித்தர்களும் ஞானிகளும் இந்த மனதை அடக்குவதற்கு மிக பெரிய சிரமப்பட்டிருக்காங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனதை அறிவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த மௌனம், இந்த மௌன நோன்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது உடனே இந்த மன அடக்கம் சித்தியாகுமா அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு சிரமம் தான். அதற்காக தான் மகரிஷி அவர்கள் 3 நிலைகள்ல நமக்கு மௌன பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. முதல் வாக்கு மௌனம், 2வது கருவிகள் மௌனம், 3வது மகா மௌனம். வாக்கு மௌனம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வாய் பேசாமல் இருப்பதுதான் வாக்கு மௌனம். வாக்கு மௌனத்துல மனம் பேசிக்கொண்டுதான் இருக்கும். ஆனா வாய் பேசாம இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவுதனை எவ்வாறு பழக்கங்கள் வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகிறது என்று உணர்வோம். அப்ப வாக்கு மௌனமே நமக்கு அவ்வளவு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாய்மானவர் என்ன சொல்றாரு? வாயினால் பேசா மௌனத்தை வைத்திருந்தும் தாயில்லா பிள்ளை போல் தவித்தேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரு பேசா நோன்பு மேற்கொள்றாங்க. அப்ப வாக்கு மௌனத்தை மேற்கொண்டும் அவருக்கு சித்தி கிடைக்கல. அதனால தாயில்லாத பிள்ளை போல நான் தவிச்சேன் பராபரமேன்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த வாக்கு மௌனத்தை கலக நாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாய் தான் கலகங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணமாக இருக்கு. இறைவன் நமக்கு 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு வேலை. இப்ப கண்ணு என்றால் பார்ப்பது, காது என்றால் கேட்பது, மூக்கு என்றால் முகர்வது. ஆனா இந்த வாய்க்கு மட்டும் 2 வேலை. ஒண்ணு உணவு உண்பது, மற்றொன்று பேசுவது. இப்ப இந்த 2 வேலை கொடுத்ததுனாலயே என்னமோ இந்த வாய் என்ற புலன் 2யுமே தப்பா பண்ணுது. உண்ணும் பொழுது அளவு முறை மீறி உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளுது. அதே போல பேசும்பொழுது எதை பேசணும், எப்படி பேசணும், எந்த அளவுல பேசணுங்கிறத மீறி மற்றவர்களுடைய மனதை காயப்படுது. அதனாலதான் இந்த வாக்கு மௌனம் நமக்கு சித்தி ஆனாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது பெரியவர்களுடைய கருத்தாக இருக்குது. பெர்னாஷா, அறிஞர் பெர்னாஷாட்ட ஒரு அன்பர் வார். அவரு கேக்குறாரு, ஐயா நான் உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு. அப்படியா, உங்களை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிறாரு. இல்லைங்க அப்படிங்கிறாரு. சரிங்க, என்னை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. அப்போ நாம பேச போற பேச்சு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நன்மை தரக்கூடியதா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க ஐயா. அப்ப நாம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு பெர்னாஷா சொல்லிடுறாரு. அப்போ பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும்.
என்பதுதான் ஆன்றோர்களின் சான்றோர்களின் அறிஞர்களுடைய கருத்து. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். பயனற்ற பேச்சுக்களை நம்ம தவிர்க்க வேண்டும். அதாவது பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதற்கு இந்த வாக்கு மௌனம் மிக மிக உதவியாக இருக்குதுங்க. காந்தியடிகள் என்ன சொல்றாங்க, உன்னுடைய பேச்சு மௌனத்தை விட அழகாக இருக்கும் என்றால் அப்பொழுது மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க, மனம் அடக்கம் பெறாதவர்களுடைய பேச்சு எப்பொழுதுமே பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நம்முடைய அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் நம்மளுடைய தேவைகளை பிறருக்கு தெரிவிப்பதற்காகவும் தான் நான் பேசுகிறோமே தவிர பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பதுதான் நமக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்களை தவிர்க்கும் என்பது மகரிஷியினுடைய கருத்து. சரி, இப்ப இந்த வாக்கு மௌனத்தை எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2 மாணவர்கள் கணித பாடத்துல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் சொல்றாரு 8x3 24 அப்படிங்கிறாரு. இன்னொரு பையன் சொல்றாரு இல்ல 8x3 21 அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. 2 பேரும் டீச்சர்கிட்ட போறாங்க. அப்ப டீச்சர்கிட்ட நடந்ததை சொல்லும் பொழுது டீச்சர் என்ன சொல்றாங்க, இந்த சரியான விடை சொன்ன மாணவனை பார்த்து நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமா போய், டீச்சர் நான் சரியான ஆன்சர் தானே சொன்னேன், என்ன ஏன் முட்டாள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது டீச்சர் சொல்றாங்க, 8x3 21 என்ற தவறான விடையை சொன்ன பொழுதும் தான் சொல்வதே சரி என்று வாதிடக்கூடியவர்களிடம் போய் நீ பேசுகிறாய் அல்லவா, அப்ப நீ முட்டாளாகத்தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பேசுபவர்களிடம் நாம் வாக்குமூலத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, சிலர் எப்பொழுதுமே தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தன் பிள்ளைகளை பற்றி, தன் பெருமைகளை பற்றி, இப்படி தற்பெருமை பேசுபவர்கள் முன் நாம் வாக்குமூலத்தை கடைபிடிக்க வேண்டும். வேறு சிலர் இருப்பாங்க, நாம ஒண்ணு பேசணும்னா தொடர்பே இல்லாம வேற ஒரு பேச்சு பேசுவாங்க. அதாவது சம்பந்தம் இல்லாகவே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரியாது. அது போல சந்தர்ப்பங்களில் நாம இந்த வாக்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்ப வாக்கு மௌனம் என்பதே மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்குதுங்க. அந்த வாக்கு மௌனத்தை நாம் கடைபிடித்து அதுல வெற்றி கண்டோம் அப்படின்னு சொன்னாதான் அடுத்த நிலையான கருவிகள் மௌனத்துக்கு நம்ம போகணும். கருவிகள் மௌனம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய கருவிகள், அதாவது கை, கால், கருவாய், எருவாய், பேசுகிற வாய், அதோடு இணைந்து 5 புலன்கள், தோல், நாக்கு, கண், காது, மூக்கு, எல்லா 5 புலன்கள் 5 கருவிகளை அடக்க நிலையில் வைத்து தியான நிலையில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். 1/2 மணி நேரம் தியானம் செய்கிறோம். அதன் பிறகு 2 மணி நேரம் அகத்தாய்வு பயிற்சிகள் பண்றோம். அந்த நேரத்தில் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்ப உள்ள இருந்து இறைவன் சொல்றாரு, பாத்தியா எவ்வளோ எண்ணங்களை நீ சேர்த்து வச்சிருக்கிற, பாத்தியா பாரு, இது எல்லாமே நீ சேர்த்து வச்ச எண்ணம் தான், ஒவ்வொன்னா பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த எண்ணம் நல்லதா, இந்த எண்ணத்தினால் எனக்கோ மற்றவர்களுக்கோ நன்மை தருமா, நன்மை தருமாறு இருந்தா அதை நம்ம தக்க வச்சுக்கலாம். ஆனா தீமை தரக்கூடிய எண்ணங்களை இனி இந்த எண்ணம் எழாமல் காப்பேன் என்று தவ நினைவோடு நம்ம சங்கல்பம் பண்ணுவோம். இப்படி எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர எண்ணத்திற்கு பின்னாலேயே செல்லக்கூடாது. இப்படி எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணமாக நம்மை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு மன தூய்மை என்பது கிட்டும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற, திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப மனம் தூய்மை அடைந்தால்தான் வினை தூய்மை கிடைக்கும். அறங்களில் எல்லாவற்றிலும் உயர்ந்த அறம் எது என்றால் மன தூய்மை தான். அப்ப இந்த மன தூய்மை என்பது நமக்கு கருவிகள் மௌனத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தவம் செய்துட்டு நமக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்களை நன்றியுணர்வோடு வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய ஒரு வினைப்பதிவுகளை நம்மிடமிருந்து நீக்கி விட்டார்கள். அப்ப அவர்களுக்கு நம்ம நன்றி தானே செலுத்தணும். அப்ப அவர்களை வாழ்த்தணும். அது போல நாம் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் அவர்களை மானசீகமாக நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவதோடு அவர்களிடம்
மன்னிப்பும் கேட்க வேண்டும். இப்படி நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுதுதான் அந்த மனம் என்பது தூய்மை அடையும். மகரிஷி சொல்றாங்க, மௌனமாம் சிவம் மனதை தன்னுள் ஈர்த்து மாசுக்கள் அனைத்தையும் தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தால் மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே. அப்போ கருவிகள் மௌனத்தினால நமக்கு மன தூய்மை கிடைக்குது. அதன் பிறகு உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மளுடைய குணநலன்களில், எண்ணம், சொல், செயல்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. இதான் கருவிகள் மௌனம். இந்த கருவிகள் மௌனத்துல நம்ம வெற்றி பெறும் பொழுதுதான் மகா மௌனத்துக்குள்ள போக முடியும். அப்ப மகா மௌனத்தை தான் மோனம் அப்படின்னு சொல்றாங்க. மோனம் என்பது எண்ணமற்ற நிலை. இதத்தான் அருணகிரிநாதருக்கு இவர் முருகப்பெருமான் சொல்றாரு, சும்மா இரு சொல்லற. சும்மா இரு என்றால் மனதால் பேசாதே, சொல் எற என்றால் வாயினால் பேசாதே. இந்த உபதேசத்தை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கொடுத்த உடனேயே அருணகிரிநாதருக்கு அந்த மோனம் சித்திக்க ஆரம்பிச்சது. அவர் உடனேயே கந்தர் அனுபூதியை எழுத ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இந்த மகா மௌனத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். இந்த எண்ணம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து 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 அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கழியுது. கடைசியாக எண்ணமற்ற நிலை. இதற்கு ரமண மகரிஷி ஒரு உதாரணம் சொல்றாருங்க. ஒரு பிணத்தை சுடுபவர் அந்த பிணத்தின் மேல் விறகுகளை, குச்சிகளை எல்லாத்தையும் அடுக்கி அந்த விறகுகளை எல்லாம் எரிய வைக்கிறாரு. அந்த பிணம் சரியாக எரிய வேண்டும் என்பதற்காக நீண்ட ஒரு தடியை எடுத்துட்டு அந்த விறகுகளையும் குச்சிகளையும் இந்த புறமும் அந்த புறமும் அசைத்து அனைத்தையுமே எரிய வைக்கிறார். அப்படி அந்த பிணமெல்லாம் எரியிற நேரத்துல கடைசியா அவர் கையில பிடிச்சிருந்த தடியும் எரிஞ்சு போயிடுது. உடனே அவர் அதுலயே அந்த தீயிலேயே இந்த கையில் பிடித்திருந்த தடியையும் தூக்கி எறிந்துட்டு போறார். அது போல இந்த எண்ணங்களை எல்லாம் இது நல்ல எண்ணம், இது கெட்ட எண்ணம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? அந்த எண்ணமும் அற்று போகக்கூடிய நிலையில் மகா மௌனம் சித்திக்கிறது. அந்த மகா மௌனத்தில் தான் இறைவன் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறான். நீ பேசாத பொழுது இறைவன் உன்னோடு பேசுவான். இது மகரிஷி சொன்ன வார்த்தைங்க. அதாவது இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் மகரிஷி சொல்றாங்க. நாம திருமண வீட்டுக்கு போறோம். திருமண வீட்டுல நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாரோட நம்ம பேசணும்னு விரும்புவோம். எல்லாருமே நமக்கு பக்கத்துல சேர்ல உட்காந்துருப்பாங்க. நாம அவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்போம். அவங்க நம்மள்ட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. எதுவுமே நம்முடைய காதுல விழாது. ஏனென்றால் அந்த திருமணத்தில் கச்சேரி நிகழ்ச்சிகள், மேளதாள சத்தம், இரைச்சல்கள், ஒலிபெருக்கி சத்தம், இதற்கு இடையில பக்கத்திலேயே சொந்தக்காரங்க அமர்ந்திருந்தாலும் அவர்கள் சொல்றது நமக்கு கேட்காது. அது போல இறைவன் நமக்குள்ளாகவே அகமாக அமர்ந்து கொண்டு நம்மோடு மௌனத்தில் உரையாடி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நாம் இந்த வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு இரைச்சல்களிலும் கூச்சல்களிலும் சிக்கிக் கொண்டிருப்பதால் இறைவன் பேசுவது நமக்கு கிடைப்பதே இல்லை, தெரிவதே இல்லை. ஆனால் இந்த மகா மௌனத்தில் இறைவன் நம்மோடு பேசுவதை கேட்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். மகரிஷி தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. மகரிஷி முதலாக 15 நாள் தொடர் மௌனம் இருக்கிறாங்க. அப்ப 10 நாள் அவருடைய மனம் நல்ல அமைதி நிலையில இருக்கு. அதன் பிறகு அவருடைய உடல் முழுவதும் ஒரு ஆனந்த பரவசம், உடலே லேசாகி காற்றுல மிதக்கிற போற ஒரு அனுபவம். அப்பொழுது அவர் உள்ளிருந்து அவருடைய கேள்விகளுக்கு பதில்கள் அகக்காட்சியாகவும் கவிதைகளாகவும் வருவதை அவர் உணர்ந்திருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, வள்ளல் பெருமான் இரவில் நான் இறைவனோடு பேசுவேன் என்று கூறியதனுடைய பொருள் அந்த மகா மௌனத்தில் தான் எனக்கு புரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் தன்னோடு பேசியதைத்தான் மகரிஷி அவர்கள் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற புத்தகத்தில் கவிதைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ தாய்மானவர் என்ன சொல்றாரு, வாய்ப்பேசா ஊமை என வைக்க மௌனத்தாயாக அருளை பொழிந்தாய் பராபரமே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? வாக்கு மௌனமா இருக்கும் பொழுது தாயில்லா பிள்ளை போல் தவித்தேன் பராபரமேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? மௌனத்தாயாக அருளை பொழிந்தாய் பராபரமே. அப்ப அவருக்கு அந்த மௌனம் சித்திச்சிருச்சு. அததான் அவர் இந்த மாதிரி விளக்கம். மகரிஷி என்ன சொல்றாங்க? அகம் பரத்தோடு லயமாகும் அனுபவம் பேரின்பம்.
அச்சரங்கள் கொண்டு விளக்க முடியாத அந்த ஆனந்த அனுபவத்தைன்னு சொல்றாங்க. அப்ப மகரிஷி தான் பெற்ற அனுபவத்தை வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரமண மகரிஷி. ரமண மகரிஷி அந்த மோனத்தில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க சென்ற பால் பிரண்டன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். பால் பிரண்டன்கிறவர் ஒரு வெளிநாட்டவர். அவர் ஆன்மீக தேடல் கொண்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் உள்ள பல பகுதிகளுக்கும் அவர் பயணம் செய்கிறாரு. அப்ப பலரும் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமணாசிரமத்திற்கு சென்றால் அங்கு உங்களுடைய தேடலுக்கான விடை கிடைக்கும்னு சொல்றாங்க. அவர் வராரு. அந்த சமயம் ரமண மகரிஷி அவர்கள் மகா மௌனத்துல இருக்காங்க. அப்ப அவருடைய உதவியாளர்கள் சொல்றாங்க, சுவாமிஜி மௌனத்துல இருக்காங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேல வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. அவர் மாலை 6 மணிக்கு அந்த ஆசிரமத்துக்குள் நுழைகிறாரு. அப்ப ரமண மகரிஷி ஒரு பலகையில் அமர்ந்திருக்காரு. அவருடைய பார்வைகள் தீட்சண்யமாக இருக்கிறது. முகத்தில் அப்படி ஒரு பொலிவு இருக்குது. இவர் போய் அங்க அப்படியே உட்கார்ந்துடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிடம் அந்த ஆசிரமத்துல அவர் உட்கார்ந்திருக்காரு. அப்போ அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது என்றால், உடல் முழுவதும் ஆனந்த பரவசம். அந்த 30 நிமிடமும் மனதில் ஒரு எண்ணம் கூட ஏற்படாத ஒரு பேர் அமைதி. இது போன்ற அமைதியை, ஆனந்தத்தை என் வாழ்வில் நான் அனுபவித்ததே இல்லை என்று பால் பிரண்டன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுல குறிப்பிடுறாங்க. இது எப்படி நிகழுதுன்னா, இந்த மகா மோனத்தில் ஞானிகள் அந்த சுத்த வெளியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சுத்த வெளி வான் காந்தமாக அவர்களுக்குள் ஊடுருவி அவர்களுடைய கருமையத்தை மையமாக கொண்டு ஒரு மிகப்பெரிய வான் காந்த களத்தை அந்த இடத்துல உருவாக்கும். அந்த காந்த களத்துக்குள் எவர் சென்றாலும் அவருக்கும் அந்த மோனம் சித்தித்து விடுகிறது. இந்த அனுபவத்தை தான் பால் பிரண்டன் பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இந்த மௌனம் என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நம்மை போன்றவர்களுக்கு இந்த மௌனத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் மகரிஷி நமக்கு சொல்றாரு. மௌனம் என்பது மனோசக்தியின் அணைக்கட்டு. இப்ப ஒரு ஆற்றுல தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணீர் வரத்து அதிகமாக அணை கட்டி சேமிச்சு வைக்கிறாங்க. அப்போ தண்ணீர் அதிகமாகி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய ஆழமும் அழுத்தமும் அதிகமாகும் பொழுதுதான் அதிலிருந்து நீர் மின்சாரத்தை எடுக்கிறாங்க. ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரில் எடுப்பார்களா என்றால் இல்லை. அந்த தேக்கி வைத்த நீரில் இருந்துதான் ஆற்றல் வெளிப்படுகிறது. அது போல மௌனத்தில் நமது 5 புலன்களும் 5 கருவிகளும் இயக்கமற்ற நிலையில் நமக்குள் உற்பத்தியாகக்கூடிய ஜீவகாந்தம் நமக்குள்ளாகவே அணைக்கட்டில் சேமிக்க வைக்கப்பட்ட நீர் போல அழுத்தம் அதிகமாகி அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலம் நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட ஆன்ம பலத்தை கொண்டுதான் காந்தியடிகள் அகிம்சை முறையில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆன்ம பலம் காந்தியடிகளுக்கு இந்த மௌனத்தின் மூலமாக தான் கிடைக்கும். காந்தியடிகள் தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்துல வாரம் ஒரு முறை மௌன நோன்பு மேற்கொள்கிறாரு. அப்ப இந்த மௌன நோன்பு மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெறுவதனால இந்த மனதிற்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்குது. அப்பொழுது நாம் வைக்கக்கூடிய சங்கல்பங்கள் விரைவில் செயல் வடிவத்துக்கு வந்துடுது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு சாதாரண கண்ணாடிக்கும் பெருக்காடி, அதாவது மேக்னிஃபைடு லென்ஸ், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மகரிஷியை நம்மள்ட்ட கேட்கிறாங்க. சாதாரண கண்ணாடி ஒளிய அப்படியே வெளியில விட்டோம். இதே மேக்னிஃபைடு கிளாஸ் என்ன பண்ணும், அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி தன்னிடத்திலேயே குவித்து ஒரு புள்ளியில் குவித்து அந்த அழுத்தம் அதிக சூரிய ஒளியையே நெருப்பாக மாற்றி தருகிறது. ஒரு பேப்பர் அது கடியில வச்சோம்னா கூட அந்த பேப்பர் எரிஞ்சு போயிடுது. அப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான், அதாவது ஒரு கண்ணாடியை உருவாக்கும் பொழுது அதிக வெப்பத்தோடு அதை அழுத்தம் பெற செய்யும் பொழுதுதான் அது பெருக்காடியாக மாறுகிறது. அதே போல நமக்குள்ள ஜீவகாந்தம் திணிவு பெறும் பொழுது அதுவரை புரியாத பல விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி மேக்னிஃபைடு லென்ஸ், அதாவது லென்ஸை ஒரு சின்ன பொருள் மேல வச்சு அது பெருசா ஆக்கி காட்டுது இல்லையா, அது போல மௌனம் இருந்த ஜீவகாந்த ஆற்றலால் புரியாத விஷயங்கள் புரிகின்றன. தீர்வு கிடைக்காத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது.
ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்களை கடந்து வரக்கூடிய ஆற்றல் இந்த மனதிற்கு வருது. இது எல்லாமே நமக்கு மௌனத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள்னு மகரிஷி சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மௌனம் இருக்கும் பொழுதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மகரிஷி சொல்றாங்க, மௌனத்தில் இணையமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாய் உணர்த்தி விட்டாய் மா அறிவாய் நின்று. பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துமே மகரிஷிக்கு மௌனத்துலதான் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. கீதையில கண்ணன் சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், ரகசியங்களில் நான் மௌனமாக இருக்கிறேன். அப்ப இதத்தான் அவர் சொல்றாரு, மௌனமாக இருக்கும் பொழுது பிரபஞ்ச ரகசியங்கள் வெளிப்படும் அப்படிங்கறதுதான் கீதையில கிருஷ்ணன் சொல்றாருங்க. அப்போ இவ்வளவு ஆற்றல்களும் பலன்களும் இந்த மௌனத்துல நமக்கு கிடைக்கும். இப்ப மௌனம் முடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன சங்கல்பம் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மகரிஷி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதம் மௌன நோன்பு இருக்கிறாங்க. மௌன நோன்பினுடைய முடிவுல மகரிஷி என்ன சங்கல்பம் வைக்கிறாங்கன்னா, இந்த உலகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும், போர் இன்றி மக்கள் அன்போடும் பண்போடும் தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும், அனைவருக்கும் பிரம்மஞானம் கிடைக்க வேண்டும். இதுதான் மகர்ஷி ஒவ்வொரு மௌனத்தின் முடிவிலும் வைக்கக்கூடிய சங்கல்பம். அப்ப பலரும் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, சுவாமிஜி நீங்க ஒவ்வொரு முறையும் உலக அமைதி பெற வேண்டும் என்று சங்கல்பம் வைக்கிறீங்க, ஆனா ஏன் இன்னும் உலக அமைதி பெறல அப்படின்னு கேட்கும் பொழுது மகரிஷி சொல்றாங்க, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர். இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் என்று வாழ்த்துபவர்கள் எண்ணிக்கை எப்பொழுது 51% மேல் வருகிறதோ அப்பொழுதுதான் உலக அமைதி கிட்டும். இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் என்று வாழ்த்துபவர்கள் எண்ணிக்கை அதிகமாவதற்கு மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவரும் மௌனம் மேற்கொண்டு இந்த வையகத்தை வாழ்த்த வேண்டும் என்று மகரிஷி நம்மள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அடுத்தது மகரிஷி ஒரு வருடம் மௌனம் முடித்த பிறகு ஒரு ஏற்பாடு செய்யறாங்க. இதுவரை எந்த மகான்களும் செய்யாத ஒரு ஏற்பாட்டை மகரிஷி அவர்கள் இந்த மனித குலம் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த மனித குலத்தின் மேல் பெரும் கருணை கொண்டு செய்திருக்கிறாங்க. அத மகரிஷியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நான் எவ்வாறு இறையுணர்வு பெற்றேனோ அதே இறை உணர்வை நான் பெற்ற அந்த அக காட்சியை நான் வாங்காந்தத்தில் பதிவேற்றம் செய்கிறேன். எவர் ஒருவர் மௌனம் இருந்து அதை ஈர்ப்பு தன்மையோடு ஈர்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள் அந்த இறை காட்சி அப்படியே தெரியும். மேட்டில் ஊற்றிய தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அது போல ஈர்ப்பு திறன் உள்ளவர்களுக்கு இறை காட்சி கிட்டும் என்று அறுதியிட்டு மகரிஷி சொல்லிட்டு போயிருக்காரு. இதுவரைக்கும் எந்த மகான்களும் செய்யாத ஏற்பாட்டை மகரிஷி அவர்கள் நமக்காக செய்திருக்காங்க. அப்போ மௌனம் மேற்கொண்டால் நாம் கண்டிப்பாக இறையுணர்வு பெற முடியும் என்பதுதான் ஒரு திண்ணமான நம்பிக்கை மகரிஷி. இப்படிப்பட்ட இந்த மௌனத்தை நாம எந்தெந்த நேரங்கள்ல மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுக்கிறாருங்க. அதாவது வருடத்தில் ஒரு வாரம் தொடர் மௌனம், மாதத்தில் ஒரு நாள் மௌனம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் மௌனம், அல்லது ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் மௌனம். இதுவும் முடியலையா, மகரிஷி நம்மள்ட்ட வேண்டுகோள் விடுக்கிறாருங்க. உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பேசுகின்ற பொழுது மட்டுமாவது மௌன நோன்பை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அச்சுதாசர் என்ற ஒரு பக்தர் இருக்காரு. அவரு என்ன சொல்றாராம், யார் என்ன சொன்னாலும் எவரென்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் மௌனமாக இருப்பது எப்போதுன்னு இறைவன்கிட்ட கேட்கிறாருங்களாம். இதையும் மகரிஷி தாங்க சொல்றாரு. அப்ப யாரு என்ன சொன்னாலும் அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணாம நீங்க மௌனமாக இருந்தீங்கன்னாலே அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தான். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், நட்பு மேம்படும்னு சொல்றாங்க. அப்புறம் மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க மௌனம் இருந்தா, நோயாளிகள் மௌனம் இருந்தால் அவர்களுடைய நோய் குணமாகும். அதனால மௌனத்தை அனைவரும் மேற்கொண்டு வாழ்வில் எல்லா வளங்களும் பெற வேண்டும். இதுதான் மகரிஷியினுடைய விருப்பங்க. இறுதியா ஒரு சின்ன கதையோட இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்யணும். மௌனம் என்பது ஆற்றலை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கருவி.
ஆனால் பேச்சு என்பது ஆற்றலை செலவழிக்கக்கூடிய ஒரு செயல். மௌனத்தினால் ஜீவகாந்தம் சேமிக்கப்படுகிறது, நம்மளுடைய ஆறா விரிவடைகிறது. ஆனால் பேச்சினால் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் இழப்பு ஏற்படும். அதாவது கொக்கரிப்பது இல்லை. யார் கொக்கரிக்க மாட்டாங்கன்னா, அறிவில் உயர்ந்தவர்கள் கொக்கரிப்பது இல்லை, பலசாலிகள் கொக்கரிப்பது இல்லை என்ற ஒரு தலைப்புல ஒரு சின்ன கதையோட நம்ம இந்த சிந்தனையை நிறைவு செய்திருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார், அவர் சேவல் பிரியர். சேவல் எல்லாம் வளர்ப்பாரு, அதுக்கு நல்ல பயிற்சி கொடுப்பாரு. சேவல் போட்டியில அது போய் கலந்துக்கும், அது வெற்றி பெறும். அதுல பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் அவருடைய பொழுது. அவர் என்ன பண்றாரு, ஒரு முறை ஒரு சேவல் வாங்கிட்டு ஒரு பயிற்சியாளர்கிட்ட கொடுத்து, நல்ல பயிற்சி கொடுங்க, என்னுடைய சேவல் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. பயிற்சியாளர் அதை எடுத்துட்டு போய் பயிற்சி கொடுக்குறாரு. ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜமீன்தார் அந்த பயிற்சி பட்டறைக்கு போய் இந்த சேவல் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. இவர் போய் பார்க்கும் பொழுது அந்த சேவல் பறந்து பறந்து எல்லா சேவல்களையும் அடிக்குது, எல்லா சேவல்களுடைய தலையிலையும் போய் கொத்தி கொத்திட்டு வருது. ஜமீன்தாருக்கு ஒரே சந்தோஷம், ஆகா என்னுடைய சேவல் சேவல் போட்டியில ஜெயிக்க போகுது அப்படின்னு சந்தோஷம். சரி, நான் இன்னும் பயிற்சி கொடுக்குறேன் ஜமீன்தாரே, அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிறாரு அந்த பயிற்சியாளர். இவரும் போயிட்டு 2வது வாரம் பாக்குறாரு. இப்போ இந்த சேவலை மைதானத்துல வச்சு சுத்தி ஒரு 10 சேவலை விடுறாங்க. இந்த சேவல் என்ன பண்ணுது, ரெக்கைய படபடன்னு அடிச்சுக்கிட்டு கூரை மேல போய் உட்காந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்குது, கொக்கரக்கோன்னு கூவுது. ஆனா இறங்கி சண்டை போட மாட்டேங்குது. ஜமீன்தாருக்கு ஒரே ஏமாற்றம். அந்த கோச் கிட்ட கேக்குறாரு, என்னப்பா சேவல் சண்டையை போட மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு இன்னும் பயிற்சி குறைவா இருக்கு ஜமீன்தாரே, அடுத்த வாரம் பாருங்க, நல்லா நான் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற. 3வது வாரமும் வராரு ஜமீன்தாரு. இப்ப இந்த சேவலை மைதானத்துல வச்சு சுத்தி ஒரு 15-20 சேவலை கொண்டு போய் விடுறாங்க. இப்போ இந்த சேவல் அமைதியா இருக்கு, நிதானமா இருக்கு, ரொம்ப நிதானமா உட்கார்ந்துருக்கு, எதுவுமே செய்யல. ஜமீன்தாருக்கு சரியான கோபம். ஏன்பா போட்டிக்கு தயார் செய்யின்னு சொன்னா நல்லா இருந்த சேவலை இந்த மாதிரி வீணாக்கி வச்சிருக்கே, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பயிற்சியாளர், முதல் வாரம் வந்த பொழுது அந்த சேவலுக்கு எல்லா சேவல்களையும் பார்த்து பயம் இருந்தது, அதனாலதான் அது ரெக்கையை அடிச்சுட்டு போகுது. 2வது வாரமும் பயம் தெரியல, அதனாலதான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கூரை மேல போய் உட்கார்ந்தது. இப்போ அதுக்கு பயமே கிடையாது, நிதானமாக இருக்கு, அமைதியாக இருக்கு, தன்னம்பிக்கையோட இருக்கு. இப்ப கொண்டு போய் இத சேவல் போட்டியில விட்டீங்கன்னா கண்டிப்பா இது வெற்றி பெறும்னு சொல்றாரு. அப்ப இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு பயப்படும் பொழுதும், சூழ்நிலைகளை கையாள தெரியாத பொழுதும் தான் நாம் தேவையில்லாமல் பேசி, தேவையில்லாத வாக்குவாதம் செய்து, தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபடுவோம். நாம் நல்ல ஒரு நிதானமாக, தன்னம்பிக்கையோடு, அறிவிலே உயர்ந்து இருந்தால் எப்பொழுதும் மௌனமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மௌனம்தான் மகாசக்தி, மௌனம்தான் சர்வார்த்த சாதகம், மௌனம்தான் சர்வரோக நிவாரணி, மௌனம்தான் வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கான ஒரு பயணம், மௌனம்தான் பிறவியின் நோக்கமாகிய இறைநிலை உணர்வை நமக்கு ஈட்டித் தரக்கூடிய ஒரு மகா பயிற்சி. ஆதலால் மௌனத்தை மேற்கொண்டு வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் ஐடி பிரிவை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும், இந்த இணையத்தில் இணைந்து இதுகாரும் சிந்தனையை செவிமத்த சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தங்களை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது மௌனத்தின் மொழி. அது நான் உங்களை இன்னைக்கு தான் ஆழியார் 11 மணி ஜூம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மௌனமா எப்படி எடுத்து சொல்லணும்னு சொன்னீங்க. இதுல ரொம்ப பிடிச்சதுமா, மௌனத்தின் போது மனம் மூலத்தோடு இணைய வேண்டும். மூலம்னா உணவுனா சுத்த வெளியே தரமா சொல்றீங்க. மனம் அது ஒண்ணு. 2வது
இதுல ரொம்ப சிந்திக்க வேண்டியதுன்னா, நம்மளோட ஆர்கியூ இப்ப நம்ம பிள்ளைங்களா இருந்தா சீக்கிரம் விட்டு கொடுக்காம ஆர்கியூ பண்ணிடுறோம். இதை செய்யாத அதை செய்யணும், இல்ல நான் செய்யல. இது இன்னைக்கு ஒரு நல்ல பாடமா எடுத்துக்கிட்டேம்மா. நீ எதை வேணாலும் யார் வேணாலும் சொல்லுங்க, நம்ம அப்படியே இருந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுமா. ஒண்ணுமா, வாழ்க வளமுடன். இப்ப நீங்க 3 சத்தம் சொன்னீங்கம்மா. ஓங்காரம், ரீங்காரம், ஓங்காரம். ஓங்காரம் மௌனம், ரீங்காரம் சத்தம், ஊங்காரம்ங்கிறது ஒளியா ஒளியா 2 சொன்னீங்கம்மா. அது என்னன்னு தெரியல. ஒண்ணு இந்த இல்ல இது 3மேமா அந்த ஓங்காரம்ங்கிறது மௌனம். அப்ப அதை விட அடுத்த ஓங்காரம் சுத்த வெளினா அடுத்த நில பிரபஞ்சம் அப்படி சொல்லலாமா? அத ரீங்காரம் ஓங்காரம் அப்படி சொல்லலாமா? அது எப்படிமா எடுத்துக்கலாம்? வாழ்க வளமுடன். ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ஓங்காரம் மட்டும்தான் மௌனத்துல இருக்கு, மத்தெல்லாம் சத்தம் ஒளி ஒளிக்கு வந்துருது. ஆமா, அதாவது மௌனம் அப்படின்னு சொல்றது இறைவனுடைய நிலை, சுத்தவெளியினுடைய நிலை. சுத்தவெளி மௌனமா இருக்கு. அந்த மௌனத்தை தான் ஓம்காரம்னு பெரியவங்க சொல்றாங்க. ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம். அதாவது அது எப்படி சொல்றாங்க மகரிஷி, அததான் பிரணவம்ன்ற ஓம்காரத்தை தான் பிரணவம்னு சொல்றாங்க. பிரணவம் அப்படிங்கறதான் காந்தம்னு நம்ம சொல்றோம். அந்த காந்தத்தை தான் கந்தன் அப்படின்னு சொல்லி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. இப்ப காந்தத்துக்கு 2 ஆற்றல் இருக்கு, தள்ளும் ஆற்றல், கொல்லும் ஆற்றல். அந்த 2 ஆற்றலை தான் வள்ளி தெய்வானை அப்படின்னு உருவகப்படுத்தி வச்சு நம்ம பக்தி மார்க்கத்துல வழங்குறோம். இந்த இடத்துல அந்த ஓம்காரம் அல்லது பிரணவம் அப்படிங்கிறத காந்தம், அதாவது பிரபஞ்ச காந்தம்னு சொன்னோம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அது தோற்றத்துக்கு வராத காந்தம், அதுக்குதான் ஓம்காரம்னு பேருங்க. அதாவது இறை துகளாக மட்டும் இருந்து காந்தமாக தன்மாற்றம் அடைந்த ஒரு நிலை. அந்த ஓம்கார நாதம் இந்த பிரபஞ்சம் முழு இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, நம்ம காதுக்கு கேட்க முடியாத ஒரு சமாதி நிலை, டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போனா கேட்கக்கூடிய நாதம் தான் ஓம்கார நாதம். மௌனம் என்பது அது அந்த சுத்த வெளியில இருக்கக்கூடிய நிலை தான் அது மௌனம் அப்படிங்கிறது. அப்ப எல்லா ஒளிகளும் மௌனத்துல இருந்துதான் பிறக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஒளிகளுக்கு மூலமாக இருப்பது மௌனம். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓம்காரம், அடுத்த ஸ்டெப்பு ரீங்காரம். ஊங்காரம் நம்மளே கேட்கக்கூடிய ஒரு சவுண்டு தான். ஏன்னா அந்த ஊன்னு இந்த காற்று சத்தம் கேக்குது இல்லைங்களா, காற்றினுடைய ஓசை தான் ஊங்காரம். ஒளி அப்படின்னு சொன்னா உயிர்கள் எழுப்பக்கூடியது ஒளி. ஊங்காரம் என்பது காற்றினுடைய ஓசை. ரீங்காரம் என்பதும் நம்மால புலன்களுக்கு புலப்படாத ஓசை தான். அந்த ஓசை எதனுடைய ஓசைன்னு சொன்னா விண்களினுடைய சுழற்சி ஓசையதான் ரீங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஷ்ணு கையில சங்கு சக்கரம் 2 இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, சங்கு என்பது சுழற்சி, சங்கு என்பது ஓசை, சக்கரம் என்பது சுழற்சி. அப்ப ஒளி ஒளி அதுதான் விஷ்ணுவோட கையில இருக்கிறது. இந்த இடத்துல நாம சொல்லக்கூடியது அது பஞ்சத்தன் மாத்திரையாக போறது. அது இந்த இடத்துல இந்த ஊங்காரம் என்பது நம்முடைய காதால கேட்கக்கூடிய ஓசை, ரீங்காரம் என்பதும் ஓசைதான், ஆனால் நம் செவிகளுக்கு புலப்படாத ஓசை. ஓங்காரம் என்பது அதற்கும் முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஓசைக்கு அந்த மௌனத்தை தான் கிட்டத்தட்ட மௌனம் தான் சொல்றாங்க மகரிஷி. ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். அப்ப அது ஓம்காரமும் மௌனமும் ஒண்ணு அப்படிங்கறதுதான் மகரிஷி சொல்றாங்க. நன்றிம்மா, நல்ல சிறப்பு, ரொம்ப சிறப்பா விளக்குறீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக பாலா அம்மாக்களை அன்போடு அழைக்கின்றோம். பெல் பாலா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ரொம்ப அருமையா மௌனத்தை அருமையா சொன்னீங்கம்மா. வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம்னு சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமை. இப்ப இந்த தவத்துல நம்ம நம்ம எண்ணங்களை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறோம். நம்ம உடல் மையங்கள்ல வைக்கிறோம், அல்லது பிரபஞ்சத்துல சந்திரன் சூரியன் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு நிலையில வைக்கிறோம், ஸ்டேட் இல்லைங்களா. அப்ப இப்ப மௌனமா இருக்கும்போது எண்ணமில்லாத நிலைக்கு நம்ம தூக்கத்துக்கு போயிடுறோம்மா. நம்ம முடிச்சுதான் இருக்கிறோம், ஆனா எண்ணம் இல்லாத நிலைங்கிறது இப்ப மகா மௌனத்துல வரும் அப்படின்னீங்க.
இல்லைங்களாம்மா? அப்ப ஆமா. அந்த எண்ணத்தை எங்கேயாவது வச்சுதானாங்கம்மா ஆகணும். அதுதானங்கம்மா இப்ப பிரச்சனையா இருக்கு. ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த எண்ணமில்லாத நிலையை வந்து தொடர்ந்து செய்ய செய்ய வருங்களா? எப்படி அதாவது உங்களுடைய அனுபவம்? எண்ணமற்ற நிலைங்கிறது நமக்கு அனுபவமே பெறாத ஒரு நிலை. ஏதாவது ஆமாங்க. ஒரு இடத்துல நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட நம்ம மனம் வந்து சூரியன், நீங்க சொல்ற மாதிரி சூரியன்ல, சந்திரன்ல, சுத்தவெளியில அப்படிதான் இருக்கு. அங்கதான் எண்ணம் நிக்குது. ஆமா. நிக்குது. அந்த எண்ணமே இல்லாத ஒரு நிலை வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சதே இல்லை இது வரைக்கும். ஆனா மகான்களுடைய அந்த சமாதி நிலைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சமாதி நிலை, ஆதிக்கு சமமான ஒரு நிலையில அந்த எண்ணமே இருக்காது. அதாவது பார்க்கிறது, பார்க்கப்படும் பொருள், காட்சி எல்லாமே ஒண்ணா மாறிடுது அப்படிங்கிறாங்க. அததான் மோன நிலைன்னு சொல்றாங்க. அந்த அனுபவம் நமக்கு சித்திக்கல. அதை சித்திக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம செய்யறோமே தவிர அந்த அனுபவம் நமக்கு இது வரைக்கும் கிட்டல. ஆனா கிட்டியவர்கள் அனைவருமே மகான்கள். அவர்கள் தான் ஞானம் பெற்றவர்கள். நாம அதை நோக்கிய பயணத்துலதான் இருக்கோமே பயணத்துல இருக்கோம். நமக்கு வந்து ரொம்ப அருமை, அருமை. ஆனா நம்ம தூக்கத்துல நமக்கு எண்ணமற்ற நிலை கிடைக்குது. ஆனா அப்ப நமக்கு விழிப்பு நிலை, அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நடக்குதுன்னு தெரியாதப்ப அறிவுக்கு வளர்ச்சி கிடையாது. விழிப்பு நிலையோட மனம் சமாதி நிலையில இருந்தாதான் அறிவுக்கு வளர்ச்சி, அறிவுக்கு முழுமை பெறு அப்பதான் கிட்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைங்கம்மா, அருமைங்கம்மா. அதே மாதிரி வாக்குமூலம் ரொம்ப பயனுள்ள சொன்னீங்க. டிப்ஸ், ஆக்சுவலா டிப்ஸ், எந்த பிரச்சனையிலையும் நம்ம சிக்கிக்காம நம்ம வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியா இருக்கிறது தான். அமைதி, மகிழ்ச்சி, அதுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. கருவி மௌனம் ரொம்ப அருமைங்கம்மா. ஒரு சின்ன இதுங்கம்மா, இப்போ ருத்ராட்சம் நினைக்கிறீங்க, இது விசிக்தி இது அதிகப்படுத்துறதுங்களா? இது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கம்மா, இல்லைன்னா பர்சனலா கேட்க சொல்லுங்க. அதாவது இந்த பக்தி மார்க்கத்துல விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல, அதாவது கரெக்டா விசுத்தி சக்கரம் இடத்துலதான் இந்த ருத்ராட்சத்தை அணியிறாங்க பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்க எந்த ருத்ராட்சம் அணிஞ்சாலும் அந்த அநாதகத்துல அணிவாங்க, தொப்புள் மையத்துல அணிவாங்க. அது வரைக்கும் தான் அந்த ருத்ராட்சங்களை அணியிறாங்க. இது எல்லாமே பக்தி மார்க்கம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. விபூதி, ருத்ராட்சம், காவி உடை எதுவுமே தேவையில்லைங்கிறது தான் ஞான மார்க்கம். நான் வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கிறேன். ஞான மார்க்கத்துலதான் முழுமையா நான் தொண்டு செய்துகிட்டு இருக்கேன். அந்த பழைய பழக்கப்பதிவின் காரணமாக அதை விட்டு விலக முடியாம நான் இருக்கிறேன். அது உண்மைதான். ஆனா ஒரு பேராசிரியர் நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு சாரம் தேவை. சாரம் இருந்தாதான் வீட்டு வேலையை பினிஷ் பண்ண முடியும். வீடை கட்டி சாரத்தை வச்சுதான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து, சுண்ணாம்பு அடிக்கிறதுல இருந்து பினிஷிங் ஒர்க் முடிகிற வரைக்கும் நமக்கு சாரம் தேவை. அது போல நம்ம ஞானம்ங்கிறத முழுமையா ரீச் ஆகுற வரைக்கும் பக்திங்கிற சாரத்தை பிடிச்சுக்கிட்டு ஞானம்ங்கிற பாதையில நான் பயணிச்சிட்டு இருக்கேங்க. அதனால அந்த ருத்ராட்சத்தை நான் போட்டிருக்கேன். அது விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைங்கம்மா, வாழ்த்துக்கள்ங்கம்மா. உங்களுக்கும் அன்பு குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லட்சுமி குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். லட்சுமி குமார் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு மினிட் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். மௌனத்தோட உரை மிகவும் சிறப்பாக இருந்ததுங்கம்மா. மீண்டும் உங்க தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அந்த நான் வாக்கு மௌனம் இருக்கிறேன். ஒரு மாதம் ஒரு முறை பௌர்ணமி அன்றைக்கு பேசாம இருக்கிறேன். 9 தவமும் செய்வேன் மகரிஷியோட. அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருப்பேன். வேலைக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் வீட்டுல. ஏன்னா சமையல்லாம் பண்ணதெல்லாம் பேசாம இருந்து செஞ்சிடுவேன். அந்த கருவி மௌனம் எப்படிங்க அம்மா செய்யறது? நான் இந்த மாதிரி இருந்துகிட்டே வேலைகளையும் செய்துக்கணும். அந்த கருவி மௌனம் எப்படி செய்யணும்? கொஞ்சம் முன்னேற்றம் அடைய பாக்குறேன். உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், சொல்லுங்க. வாழ்க. ஓகேம்மா. மகரிஷி என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டுல மௌனம் இருக்கிறதுங்கிறது நமக்கு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதுல நாம மேலும் மேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நாம சமைக்கும் பொழுது யாராவது ஒரு கெஸ்ட் வருவாங்க, இல்ல நாம அமைதியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து தவம் செய்துகிட்டு இருந்தாலும் மற்றவர்கள் வந்து அதனுடைய மகத்துவம் தெரியாதவர்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க.
வீட்டினுடைய அலைவரிசை வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் அறிவுத்திருக்கோயில்கள் இருக்குது. நீங்க மௌனத்தை பெரும்பாலும் அறிவுத்திருக்கோவில்கள்ல நடத்துவதுதான், இயற்றுவதுதான் மிகவும் சிறந்தது. மௌனத்தில் மேலும் மேலும் மேம்பட வேண்டும் என்று விரும்புவர்கள் அறிவுத்திருக்கோயில்ல மௌனம் எடுத்துக்கோங்க மகரிஷி அட்வைஸ் பண்றாங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்ங்கம்மா. நான் மன்றத்துல போய் மௌனம் இருக்கும்போது கலந்துக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பப்பு அம்மா. வாழ்க வளமுடன். பாப்பு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மணிமேகலை வாழ்க வளமுடன். ஒவ்வொரு தடவை ஆலியார்ல பிசிபியில பாப்பேன், நானு பாத்திருக்கேன். ஆனா இவ்வளவு சூப்பரா பேசுங்கிறது என்னைக்குதான் நான் பார்த்தேன். ஆனா பாக்குறோம், போயிடுறோம், அவ்வளவுதான். 3 நாள் பாத்துக்கிறோம். சிறப்பா இருந்தது. குரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருங்கம்மா. வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் நம்மளால இதுல வர முடியும். நல்லா பேசுனீங்கம்மா. நம்ம எண்ணத்தை போட்டோம்னா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அருமையா இன்னைக்கு பேசியிருக்கீங்க மௌனத்தை பத்தி. நம்ம மகிழ்ச்சி சொன்னது, இன்னும் மற்ற மகான்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு அருமையா பண்ணி பேசுனீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். அருமையா பேசுனீங்க. நல்ல வாழ்த்துக்கள்மா. கடைசியா சொன்ன கதை நல்லா இருந்தது, அந்த அரசர் சேவல். ரொம்ப நல்லா இருந்தது. பணி சேர்க்கட்டுமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக ஹேமலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஹேமலதா அம்மா. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா இருந்தது மேம் உங்களோட பேச்சு. நாங்க கூட சொன்ன மாதிரி கருவி மௌனம் இருந்திருக்கோம். அதுல நீங்க ஒரு கதை சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மரணிச்ச உடலை அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அடிச்சுட்டு கடைசியா அந்த குச்சை போடுறேன்னு. நான் ஒவ்வொரு தடவை மௌனம் இருக்கும் போதும் தோணும், எண்ணத்தை கவனிக்கிறோம், அந்த கவனிக்க கூடியது எது, அந்த எண்ணத்தை எப்படி சரி பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அத பத்தி கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேம். அதாங்கம்மா, அந்த கவனிக்கக்கூடிய எண்ணம், ஒவ்வொரு எண்ணமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரோம். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரோம். ஆராய்ச்சி பண்ணுகிற அந்த எண்ணமும் அற்று போகக்கூடிய இடத்துல மகாமௌனம் தோன்றுது. ஒன்றும் பண்ண முடியாது. ஆராய்ச்சி பண்ற கவனிப்பவன், கவனிக்கப்படும் பொருள் எல்லாமே அற்று போகக்கூடியது, தானாவே நிகழக்கூடியது. நாம அதை ஏற்படுத்த முடியாது. தானாவே நிகழக்கூடிய ஒரு விஷயம். நாம தூய்மைதான் பண்ணலாம், மன தூய்மை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல மனசுல எண்ணங்கள் அற்று போகக்கூடிய இடத்துல தானாக நிகழக்கூடிய ஒரு அனுபவம் தான் மௌனம். அது தானாக நிகழக்கூடியது. மற்ற குருமார்களோட விஷயங்களையும் நீங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. மகாத்மா காந்தி, மகரிஷி, நம்ம ரமணர், ரொம்ப அருமையா இருந்தது மேம். வாழ்க வளமுடன் மேம். வாய்ப்பு உங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, இப்ப நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யணும்னா பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அமைதியா மௌனமா இருந்துட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சு முடிச்ச பிறகு நம்மளுக்கு அது தெரிய வருது. எதனால அந்த காரணம் அப்படி சொல்லக்கூடாது நினைக்கிறாங்க? அதாவது நாம ஒரு நல்ல செயல் ஆரம்பிக்கும் பொழுது அது தடைப்படாம நடக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த நல்ல செயல் நடக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, நம்மளுடைய வீட்டுக்காரர் இருப்பாரு, இது போல வெல்விஷர்ஸ்ட நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளுடைய செயல் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம அதை சொல்லக்கூடாது. ஆனா யாரு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால ஜென்ரலா யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம செய்யக்கூடிய செயலை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஆதி காலத்துல இருந்து நம்ம குடும்பங்கள்ல இருந்து வந்ததுதான். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா நம்ம செயலுக்கு தடையாக வேற ஒரு எந்த எண்ணமும் நிக்க கூடாது அப்படிங்கிறது தாங்க. சொல்றாங்க எல்லாம் ஒண்ணுதான், அதுதான் இதோட சேர்ந்துதானா? அதாவது கண்திஷ்டி உண்டு, பட் அந்த கண்திஷ்டியை நீக்கக்கூடிய வலிமை அருட்காப்புக்கு உண்டுன்னு மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. சரி. கண்திஷ்டி மற்றவர்கள் பொறாமை நம்மை தாக்கும்,
ஆனால் தாக்காமல் இருப்பதற்கு நம்ம எப்பொழுதும் நம்ம வீட்டை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் அரைப்பாப்பு நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு மகரிஷியே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தாம்மா அது. ஓ அதுவா, சரிம்மா. அதான் இப்ப நான் வந்து கோலாட்டம் அடிக்கிறேன், என்ன அறியாம நல்ல மூமெண்ட்ல நல்லா பண்றேன். ஓகேங்கம்மா. அது எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. ஆனா யாரும் ஏதோ தப்பா நினைப்பாங்களோ நம்மள, இது அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரல. ஆனாலும் யாரும் நினைப்பாங்களோன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு என்ன காரணம்? அதாவது யாராவது நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்முடைய எண்ணமாக கூட இருக்கலாம். அவங்க எண்ணம் இல்லாமல் நம்முடைய எண்ணமாக இருக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு மாற்று எண்ணத்தை போடணுமா. நம்முடைய வளர்ச்சியில் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். நாம வளர்ச்சி பெறதுனால யாரும் நம்மள தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நாம செய்யக்கூடிய செயல் எல்லா வகையிலும் நல்ல செயல் தான். நம்முடைய செயல் எந்த வகையிலும் மத்தவங்கள பாதிக்கல. அதனால நாம நம்முடைய செயலை தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். குருவருளும் இறையருளும் நமக்கு துணை இருந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களும் நம்மை வாழ்த்தத்தான் செய்வாங்க. மற்றவர்களுக்குள்ளும் அந்த இறைநிலை தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தை நமக்குள்ள போட்டுக்க வேண்டியதாங்கம்மா. சரி, நன்றி. ரொம்ப ஐயம் தெரிஞ்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. மௌனத்தை பத்தி பேசிய இந்த உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையா இருந்ததுமா. இப்ப நான் குடும்பங்கள்ல நடக்கிற விஷயங்களையும் ஒரு பொதுவான இருக்கக்கூடிய கருத்துங்களா விஷயம் நான் கேட்கறேங்கம்மா. அதாவது நம்ம கம்முனு அமைதியா இருந்தாலும், இப்ப நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேனுங்க, ஒண்ணுமே நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு அவங்க சைட்ல தரப்புல கோவப்படுறாங்க. சரி, அவங்க சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்மள வந்து இப்படி சொல்லிட்டீங்களேன்னு அந்த வார்த்தையில சொல்லி நம்ம காயப்படுத்துறாங்க. இப்ப இந்த சூழல்ல நம்ம சரி நம்ம கம்முன்னு இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள கேட்கிறப்ப அது வந்து காயங்களாவே மனசுக்குள்ள நம்ம இருப்பு கட்டி வச்சிருக்கோம். என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற அந்த இது இருக்குது. பட் ஒண்ணும் பேசாம இருக்கிறோம். நம்மள வந்து அது மனசளவுல அழுத்தமா இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இதே வந்து ஒரு சூழல்ல வந்து நம்ம ஏதாவது அவங்கள சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்பி அந்த வார்த்தைகளால இது பண்றாங்கம்மா. இப்ப சரி, அவங்கதான் பேசிட்டாங்க, நம்ம அந்த இடத்துல கம்முன்னு இருந்துட்டோம் இல்ல சொல்ல, அப்படி பேசினவங்கள்ட்ட நம்ம திரும்பி போய் பேசுறதா இல்ல கம்முனே அப்படியே அமைதியாவே இருந்து இந்த மாதிரி சூழல்களை எப்படிமா இதை வந்து சரி பண்றது? இது வாக்கு மௌனம் சொல்றீங்க, எல்லா மௌனம் சொல்றீங்க, இது மௌனமா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, பேசினாலும் பிரச்சனையா இருக்கு, என்னமா பண்றது? வாழ்க வளமுடன். ஓகேங்க ஐயா. நம்ம வந்து யாரோட தொடர்பு கொள்றோமோ அவங்க வந்து நம்மள புரிஞ்சுக்காததுனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் அந்த உறவை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம தவத்துல வந்து அவங்கள வந்து வாழ்த்து வரும்போது நமக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ஐயா. கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க எது சொன்னாலும் நீங்க சொல்றதுக்கு நான் உடன்படுறேம்மா, ஒன்னும் தப்பு இல்ல, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், ஆனாலும் என்னுடைய ஒப்பீனியன் இது அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்கா அவங்க மனசு காயப்படுத்தாம சொல்லணும். அதுதான் மகரிஷி சொல்லக்கூடியது. மகரிஷி சொல்லக்கூடியதுதான் நான் சொல்றேன். வாழ்த்துங்க. அதையும் மீறி அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் அமைதியான மனநிலையில இருக்கும் பொழுது அந்த சுச்சுவேஷன்ல நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதன் பிறகு அமைதியான மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாசுக்காக மனம் புண்படாதபடி நம்ம சொல்லலாம். நாம வந்து அதையும் மீறி அவங்க வேகமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வினைப்பதிவு ஒண்ணு போகுது. அதுதான் இந்த துன்பத்திற்கு காரணம். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்மள வந்து காயப்படுத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வினைப்பதிவு நம்மள்ட்ட இருக்கிறதா அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துக்கிட்டே இருக்கிறத தவிர வேற ஒண்ணும் வழி இல்லைங்க ஐயா. ஆமா, நீங்க சொல்றது ஓகே. இப்ப அதுக்கு உள்ள சொல்யூஷனுக்கு நம்ம சொல்லியாச்சு, இது சரியாயிடுமா, இது ஒண்ணும் இல்ல, சரி அப்படியே இருந்தாலும் இனிமேல் தவறுகள் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், ஒரு காலகட்டங்கள் சும்மா ஒரு மாசமா 2 மாசம் இல்ல 6 மாதங்கள் கடந்தாலும் பழச வந்து அவங்க மனசுலயே வச்சுக்கிட்டு அந்த சூழல் ஏதோ ஒரு சூழல் வரப்ப பழச வந்து எடுத்துக்கட்டி அதை சொல்றப்ப அந்த அட்மாஸ்பியரே மாறி போதேம்மா. அப்ப அதை வந்து நம்ம என்னமா எல்லாமே எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து நம்மளுடைய இதை எடுத்துட்டு போறாங்க நம்ம நினைக்க முடியுமாமா? அதுக்கு என்னமா தீர்வு? அதாங்க ஐயா, இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா அவங்களை எப்படியாவது மனவளக்கலைக்குள்ள கொண்டு வர்றது தாங்க ஐயா. மனவளக்கலைக்குள்ள வந்தாதாங்க ஐயா இதற்கான விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சி இது வந்து அவங்களா மாறதே ஆகணும். ஏன்னா நீங்க வந்து விட்டு கொடுக்குறீங்க. எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் அது வந்து நெகட்டிவாவே போயிட்டு இருக்குங்கும் பொழுது அவங்களா உள்ள உணர்றதுக்கு நீ வா வந்து மெடிடேஷன் பண்ணலாம் வாங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க,
வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வாங்க நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம், எங்கேயாவது வந்து நம்ம வெளியில போகலாம், டூர் போகலாம் இப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மனவளக்கலைக்குள்ள கொண்டு வரணுங்க. பொதுவா என்னன்னா, ஏதோ ஒரு நிறைவேறப்படாத ஆசை மனசுக்குள்ள இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கோபம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் பொழுதுதான் அது தொட்டதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். முதல்ல மனதை வந்து சாந்திப்படுத்தணும். அது எந்த வகையில அவங்கள சாந்தி படுத்தலாம், எந்த வகையில அவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, கோபம், பகை போகும் அப்படிங்கறத நாம தான் நடைமுறை வாழ்க்கையில ஆராய்ச்சி செய்து சிந்திச்சு முதல்ல காம் டவுன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்ம சொல்ற விஷயங்களையே காது கொடுத்து கேட்பாங்க ஐயா. அது வந்து அனலைஸ் பண்ணணும். அது என்ன பிரச்சனை ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கறத நாம தாங்க அனலைஸ் பண்ணணும். வேற ஒண்ணும் அதுக்கு தீர்வுங்கிறது வந்து மனவளக்கலைக்கு வந்துட்டாதான் அதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும் ஐயா. அவங்களை எப்படியாவது நீங்க மனவளக்கலைக்குள்ள கொண்டு வாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை இருந்து. இந்த மௌனத்தில் விழுந்த முத்துக்கள் ஒரு புக்கு இருக்கு, அத ஃபுல்லாவே சொல்லிட்டீங்க நீங்க டோட்டலாவே. ஆமாங்க ஐயா, அதுல இருந்துதான் நான் எடுத்து கொடுத்திருக்கேன். எல்லாமே மகரிஷி கருத்துக்கள் தான். ஐயா எழுதியிருக்காரு மௌனத்தில். அதுல வந்து அந்த புக்கை நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். அதுல உள்ள கருத்துக்கள் அப்படி நீங்க வந்து ரிப்ளேஸ் பண்ணுவீங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அருமையா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா. அம்மா எனக்கு என்னன்னா, நம்ம செயல்பாடுகள் இருக்கிறோம், நம்ம வந்து என்னதான் நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து சில நேரங்கள்ல மௌனத்துல இருந்து நம்ம வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அதாவது நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் போட்டு தச்சுவரை பண்றோம். இருந்தாலும் வந்து மௌனம் இருக்கிறதுக்கான அந்த பிராக்டிஸ் வந்து நமக்கு இன்னும் பத்தலையான்னு தோணுங்க. கண்டிப்பாங்க ஐயா, மௌனம் வந்து பிராக்டிஸ் நமக்கு. ஏன்னா மகரிஷி தொடர் மௌனம் தான் அவங்க எடுத்திருக்காங்க. நாம வந்து ஒரு நாள் எடுக்கிறது வந்து நமக்கு பத்தாது. நமக்கு அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்க, மௌனத்துல உட்கார்ந்த உடனே பிரசன்ட்ல இருக்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதாவது இன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வந்தோம் அந்த எண்ணங்கள் வரும், வீட்டுல நடந்த நிகழ்வுகள் வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் வரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் வரும். இப்படி எல்லா எண்ணங்களும் வந்துகிட்டே கிளியர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆழ் மனதோட இணைய முடியுங்கிறாங்க. 10 நாள் தொடர் மௌனம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆழ்நிலை ஆழ் மனதோடு தொடர்பு கொள்றதுக்கான நிலையே வருது. அதனால மௌனம் வந்து நம்ம அதிகமா எடுக்க வேண்டிய சூழ்நிலையில தாங்க இருக்கும். நமக்கு இன்னும் மௌனம் பத்தல அப்படின்றதுதான். நம்ம வந்து பல சூழ்நிலைகளை தாண்டி நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காம, மத்தவங்களுக்கும் அது நம்ம செயல்பாடுகளை திருப்தி இல்லாம, நம்மளுடைய செயல் ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களோட நம்ம இணக்கமா போறக்கூடிய நம்மளுடைய இந்த இலக்கை அடையிறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த மௌனம் உதவியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பார்த்தோன்னா அந்த நிலைக்கு போறது வந்து ரொம்ப அந்த ரூட் வந்து ரொம்ப நம்மளுக்கு இதுவா இருக்கு. அது நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். நம்ம குடும்பத்துல இருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. கண்டிப்பாங்க ஐயா, நம்ம இல்லறத்துல இருந்து ஆன்மீகத்துல இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற அந்த இலக்கை உடனடியா ரீச் பண்ண முடியாது. ஆனா தொடர்ந்து அந்த சத்சங்கத்துல தொடர்புல இருக்கும் பொழுது நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க ஐயா. உங்களுக்கே இந்த கதை தெரியும் இல்லையா, ஒரு சாணி படிஞ்ச வெட்டு கூடையில தண்ணி எடுத்தோம்னா தண்ணி நிக்குமானா நிக்காது. ஆனா 10 முறை தொடர்ந்து அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த வெட்டு கூட சாணி படிஞ்சிருந்தது எல்லாமே சுத்தமாயிடும். அது போல நம்ம வாழ்வின் நோக்கத்தை நம்மளால நிறைவேற்ற முடியல இல்லறத்துல இருக்கிறதுனால. ஏன்னா ஏகப்பட்ட ஓட்டைகள், அந்த ஓட்டைகள் நமக்கு வந்து அந்த ஞானம்ங்கிறது வந்து கிடைக்கல. ஆனா அந்த சாணி படிஞ்ச கூட கிளீன் ஆகுற மாதிரி நம்ம மனம் வந்து தூய்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் நம்ம செய்ய முடியுங்க ஐயா. நம்ம எதிர்பார்க்கிற ஆன்மீக முன்னேற்றம் உடனே கிடைக்காதுங்க. வாழ்க வளமுடன். அருமையா விளக்கமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மணிமேகலை அம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மௌனத்தின் மேன்மை, மௌனத்தினுடைய முத்துக்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு மணி மாலையாக எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. மகானுடைய கருத்துக்களை கேட்க கேட்க அப்படியே தேன் வந்து பாய்கிறது போல இருக்குது. பாரதியார் மாதிரியே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா?
ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமாக இருந்தது. நீங்க சொன்ன அந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதங்கம்மா. பொதுவா வீட்டுல இருக்கும் போது நம்மளால மௌனம் இருக்க முடியல அப்படிங்கிறது உண்மையில எனக்கு வந்தது. இப்ப கடந்த 2000 நான் மனவளக்கலையில சேர்ந்தேன். 24 25 வருடங்கள் ஆயிடுச்சு. சோ இந்த கடந்த 10 ஆண்டுகளா தான் நான் மௌனம்னா என்னங்கிறது ஓரளவுக்கு புரிந்து கொண்டு, கொஞ்ச நேரம்னாலும் அந்த மனமற்ற நிலையில நம்ம இருக்கக்கூடிய தன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் முழுமை அடையல. முன்பெல்லாம் நான் நினைப்பேன், நம்ம வீட்டுல மௌனம் இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்க முடியலையே அப்படின்னு நினைப்பேன். அப்போ ஒரு பேராசிரியர் பெரியவங்க சொன்னாங்க, அருணாச்சலம் ஐயான்னு ஒரு பெரியவர் சொன்னாரு, அதாவது வீட்டுல இருப்பது நீங்க சொல்வது போல நமக்கு நிறைய இந்த வைப்ரேஷன்ஸ் மாறும். அதே சமயம் நம்ம ஒரு அறிவு திருக்கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்காது. சேம் வைப்ரேஷன்ல எல்லாரும் இருக்கிறதுனால நல்ல அந்த ஒரு தன்மை நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்மளுடைய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்வதற்கான வசதி, இடம், சூழ்நிலை அங்கதான் அமையும். அது எண்ணங்களை கவனிக்க கவனிக்கதான் அதை நிர்மூலமாக்கி அந்த அமைதியான நிலைக்கு நம்ம மனதை கொண்டு போகும்னு சொன்னாங்கம்மா. அதன் பிறகு நான் மௌனம் என்றால் ஆலியாருக்கே போய், அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மற்றவங்களாலேயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ ஒரு பிரச்சனைனா நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போறதே கிடையாது. நேரா ஆலியாருக்கு போய் ஒரு 8 days 10 days மௌனம் இருந்துட்டு வந்தா அந்த நான் எனக்கு உண்டான அந்த பிரச்சனைக்கு உண்டான சாவி எனக்கு கிடைச்சிருது. அதுக்கு உண்டான பதில் பூரணமாக கிடைக்குது. அதுவும் மணிமண்டபத்துல ரொம்ப அற்புதமாக எனக்கு இருக்குங்கம்மா. இப்ப கூட நான் கண்களை மூடி அமைதி நிலையில இருந்தேன்னா அந்த மணிமண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை என்னால கண்டிப்பா உணர முடியுதுமா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. மகான் நம்மளோட தான் இருக்கிறாருங்கிறத பூரணமாக உணர்ந்து கொண்டேன் அம்மா. ரொம்ப அற்புதம். நீங்க சொன்ன அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் என்னை அங்க கொண்டு போயிடுச்சு, ஆலியார் கொண்டு போயிடுச்சு. வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரெண்டாவது இன்னொரு விஷயங்கம்மா, நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. அதாவது ஒருத்தவங்க நம்ம சொல்லிட்டே இருக்காங்க, நான் செய்யல, தப்பு செய்யல நம்ம, ஆனா நீங்க தான் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணின உடனே என்னுடைய அவேர்னஸ், நான் ஆக்னையில நம்ம துரியில தவம் பண்றோம், உச்சியில் நெற்றியில் ஞாபகமா இருன்னு மகான் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம இருக்கும் பொழுது என்ன நமக்குள்ள தோணுதுன்னா, நான் தவறு செய்யல, நான் அறிவின் உயர்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அவங்க அறியாமை என்ற நிலையில இருக்காங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்ல. அவங்க நம்ம சொன்னா கூட அவங்க அது ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில படக்குன்னு சாரிப்பா மன்னிச்சுக்கோங்க, இந்த விஷயம் தெரியாம நடந்துருச்சு, மீண்டும் நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு 2-3 மணி துளிகள்லயும், அம்மா நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, பாவம் இருங்க உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு தரேன், இல்ல ஒரு காபி சாப்பிடுறீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறையை சொல்லி அண்ணியோ இல்ல சித்தியோ அப்படி சொல்லும் போது அவங்க அக்கம் பக்கத்துல என்னை லூசுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை கொஞ்சம் மாறுதுமா. அடுத்து அந்த எண்ணம் அவங்க மனசுல இருந்து வர்றது இல்ல. ஏன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல, அக்செப்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம உண்மைதான் ஏத்துக்கிட்டோம். ஆனா அதை எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உணர்ந்துட்டு போறாங்க. அதாவது நல்ல ஒரு என்னுடைய கடமை கிடையாது, இறைவனோட ஏற்பாடு, அது அவங்க இறைவன் பாத்துக்குவாரு. அதான் நல்ல ஒரு பக்குவப்பட்ட உயர்ந்த மனநிலையில இருந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்கம்மா. சந்தோஷமா இருக்கு கேக்குறதே. அதாவது பைத்தியம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, என்னைக்குமே ஞானிகளை பைத்தியம் தான் உலகம் சொல்லுவாங்க. பாரதியார பைத்தியம் தான் சொன்னாங்க இல்லைங்களா, மகரிஷியவே அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்கன்றது பேராசிரியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அது நமக்கு முக்கியம் இல்லை. அப்ப நாம உயர்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கண்டிப்பா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நானே யோசிக்கிறேன், இவ்வளவு தூரம் அவங்க நம்மள பேசுனாங்க, நமக்கு ஏன் முகத்துல ஒரு கோபமோ வேகமோ வார்த்தைகள்ல ஒரு தடித்த வார்த்தைகளே வரல, நம்ம வாழ்வோலன் மட்டும் தானே சொல்றோம். சோ மகிழ்ச்சி நம்மளை பண்படுத்தி கொண்டிருக்கிறார், பரவாயில்ல மகிழ்ச்சி டெஸ்ட் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு பெருமிதம் கிடைக்குதுமா. மகிழ்ச்சி உங்க கூடவே இருக்கிறதுனாலதான் அந்த பக்குவம் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. மகா நிலை என்றால் இன்னைக்கு நான் இல்லம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்மளாம் கொடுத்து வைத்த பாக்கியவான்கள்மா. கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். தவம் செய்வார் தவமும் தவமுடையற்கே ஆகுங்கிற மாதிரி நாமெல்லாம் ஒரு பிரிவுல செய்த தவம் இன்னைக்கு நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாங்கம்மா. இந்த வாய்ப்பு தந்தமைக்கு இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றி, தங்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக இறுதி அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா?
கேக்குதுமா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா மௌனம் மௌனம் எல்லையற்ற நிலைன்னா மனசுல எதுவுமே தோணாதுங்கம்மா, எந்த எண்ணமும் தோணாதா? அதாவது மௌன நிலை அப்படின்னு சொன்னா எண்ணங்களற்ற நிலைன்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த நிலை அனுபவம் எனக்கு இல்லாததுனால அது எப்படி இருக்கும்னு சொல்லல. ஆனா மகரிஷி சொல்றது அச்சரங்கள் கொண்டு விளக்க முடியாத அந்த ஆனந்த அனுபவத்தை இறைவன் என்னோடு பேசுகிறான். அப்ப இறைவன் என்னோடு பேசுறான்னா உள்ளுணர்வா சில சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நாம எண்ணாத எண்ணம், அதாவது நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா நம்முடைய அனுபவம் தான் எண்ணமா வரும். நாம அனுபவிக்காத விஷயம் நமக்கு எண்ணமா வராது. ஆனா அந்த மௌன நிலையில நமக்கு இதுவரைக்கும் தோன்றாத ஒரு புது எண்ணம் இன்ட்யூஷனா வர ஆரம்பிக்குது. இதுதான் மௌனம், மகா மௌனம்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த நிலையிலதான் மகரிஷி இத்தனை கவிதைகளும் எழுதியிருக்காங்க. அது போல நமக்கு ஒரு இன்ட்யூஷனா சில விஷயங்கள் வருது, நம்ம நினைக்காத ஒரு எண்ணம் சிந்தனை வருதுன்னாலே அப்ப அது நமக்கு மகா மௌனம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்கம்மா. சில கவிதைகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில புதுமையான சிந்தனைகள் நமக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் பட்டிருப்போம், அவமானங்கள் பட்டிருப்போம், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கறதெல்லாம் இந்த மகா மௌனத்துல நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கம்மா. அது ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த மௌனத்துல இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சிருக்கு. தீர்வுகளும் தெரியுது, காரணங்களும் தெரியுது. அப்ப இது ஒரு ஆரம்ப நிலைன்னு தான் சொல்லணுமே தவிர மகான்களுக்கு வந்த மகா மௌனம்ங்கிறது வேற. அது இறைநிலையோட ரெண்டரை கலக்கிற நிலை. அந்த நிலை நமக்கு கிடைக்கிறதுக்கு நீண்ட கால பயிற்சி தேவை அப்படின்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆனா ஒவ்வொரு டைம் நம்ம உள்ளே அடக்கி அடக்கி எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு தான் நம்ம மனசை விட்டு குணத்துல இருக்கணும். அம்மா நம்ம மனசை விட்டு வேற யார்த்தையாவது நம்ம பேசுறோம் அப்படிங்கிறப்பதான் பிரச்சனைகள் அதிகமாகுமா. ஏற்கனவே இருக்கிற எண்ணம், இப்ப ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை எடுத்து வெளியில வச்சு இந்த பிரச்சனைக்கு என்னுடைய பங்கு என்ன, இந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன், என்னுடைய பொறுப்பு எத்தனை சதவீதம் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி இனிமே இது போன்ற பிரச்சனைகள் வர்றப்ப நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம தான் சங்கல்பம் செஞ்சுக்கணுமே தவிர இத போய் நீங்க வேற யார்கிட்ட பேசினாலும் அது இன்னும் 2 பிரச்சனை சேர்ந்து வரும். அகத்தாய்வுங்கிறது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாமளே பகுத்து ஆராய்ந்து என்னுடைய தவறு என்ன, எதிராளியுடைய தவறு என்ன, என்னுடைய தவறை நான் எப்படி திருப்பிக்கணும், எதிராளியோட தவறுகள் வராத அளவுக்கு நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு அது போல நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். நம்ம வெளியே சொல்றதுனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, மிக அருமை அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறுதியாக ஒரே ஒரு அன்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கலைமதி மோகன சுந்தரம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. கேள்வி நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நீங்க சொன்னீங்க காந்திஜி எப்போ உன்னுடைய பேச்சு சிறப்பா இருக்கோ, மௌனத்தை விட சிறப்பா இருக்கோ அப்ப பேசுங்கன்னு சொன்னாங்க. உங்க பேச்சு அதுதான் எனக்கு ஞாபகம் கொடுத்தது. மௌனத்தை விட ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா உங்க பேச்சு. இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்குது இல்லம்மா. மௌனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம், இன்னும் பக்குவப்படல. உங்க பேச்சு அது ஒரு வழி காமிச்சு விட்டுதுங்கம்மா. உங்க கேள்வி பதிலும் ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப ஒரு எழுத்தாளராகட்டும் பேச்சாளராகட்டும் அவங்க அதிகமா அதுல உழைச்சுதானே ஆகணும். அவங்களுடைய எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பேச்சாளருக்கும் நிறைய எண்ணங்கள் வரும். எழுத்தாளர்களுக்கு சொல்லவே வேணாம், ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அதிகமா சிந்திக்க வேண்டி இருக்குமே. அதெல்லாம் எப்படிங்கம்மா அப்படி வர்றது? ஆமா, சிந்தனை அப்படிங்கிறது என்னைக்குமே சிந்தனையினுடைய பொருள் என்னன்னா தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடிய எண்ணத்துக்கு தான் சிந்தனைன்னே சொல்றாங்க. அந்த சிந்தனையினால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுது. சிந்தனைக்காக நம்ம சிந்தனையற்ற நிலை போகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்ப நியூட்டன்
விதிகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். நியூட்டனின் 1வது விதி, 2வது விதி, 3வது விதி. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து மீண்டும் 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 சிந்திக்கும் பொழுதுதான் அந்த இன்ட்யூஷனை பிரபஞ்சத்துல இருக்கிறது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அது போல ஒரே விஷயத்த நீங்க ஆராய்ச்சி மனப்பான்மையோடு சிந்திக்கும் பொழுது, அந்த இடத்துல விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில சிந்திக்கும் பொழுது மைண்ட் ஃப்ரீக்குவன்சி தானாகவே குறைந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில போய் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருமோ அதற்கான விஷயங்கள் ஏற்கனவே பிரபஞ்ச களத்துல ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுதான் சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அவர்கள் அனைவருமே சிந்தித்து பேசுவது அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னா அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் ஆயிடுறப்பதான். இப்ப நம்ம டவுன்லோட் பண்றோம் இல்லைங்களா, விஷயங்களை வந்து டவுன்லோட், அது போல அவங்க பிரபஞ்ச காலத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து அறிவு மேம்பாட்டுக்கான ஒரு விஷயம் தானே தவிர சிந்தனையும் எண்ணமும் வெவ்வேறுங்கம்மா. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான பதிலம்மா. எப்படி அந்த ஸ்பான்டேனியஸா நல்ல பதில் சொல்றீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.